அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல தமிழ் மாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரியன் ஒரு ராசியிலும் மாறக்கூடிய காலகட்டம் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் ஒரு மாதம் அப்படின்றது அர்த்தம். அதாவது இது நாள் வரைக்கும் மகர ராசியில் உங்கள் ராசிக்கு 5ஆம் ராசியாகிய மகர ராசியில் குரு சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம். ஓகேங்களா? அதாவது குரு பார்வையில் சூரியன் 5ஆம் இடத்துல கன்னி ராசிக்காரர்களுக்கு சஞ்சரித்து கொண்டு இருந்த காலகட்டம் தான் பார்த்திங்கன்னா தை மாதம். அப்படியே மகரத்திலேருந்து மாறி கும்பத்துக்கு, அதாவது 6ஆம் இடத்துக்கு சூரியன் சஞ்சரிக்க இருக்கிறார். இதுதான் பார்த்திங்கன்னா மாசி மாதம் நம்ம சொல்கிறோம். இந்த மாசி மாதம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை இருக்கிறது. இதுதான் பார்த்திங்கன்னா மாசி மாதம் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5லிருந்து 6க்கு மாறிவிட்டார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய யோகம். எப்போவுமே சூரியன் ஒரு அரை பாபர். ஓகேங்களா? அவரை 3, 6, 10, 11 இந்த மாதிரி இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது மிகப்பெரிய யோகமாக இருக்கும். 6ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும். எப்போவுமே 6ஆம் இடத்துலையும் சரி, கோச்சாரத்துலேயும் சரி, ஒருத்தருடைய ஜனனகால ஜாதகத்துலேயும் சரி, 6 மற்றும் 10ஆம் இடத்துல ஒரு பாவகிரகமாவது இருக்கணும். இருந்தால் தான் அது நல்ல யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லப்படுது, ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல 2 பாவகிரகம், சூரியன் மற்றும் சனி 2 பேருமே 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால இது ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். ஓகேங்களா? நிறைய வாய்ப்புகளே அள்ளித்தரும். நீங்கள் ஒரு வேலையாக வெளில போனீங்கன்னா டக்குன்னு நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த மாசி மாதம் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன ஃபீவரோ ஏதோ ஒன்று ஃபினான்ஷியலாக, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு செலவு பண்ண வேண்டியிருக்கும். 6ஆம் இடம் வலு அப்படின்றதுனால ஃபினான்ஷியலாக ஒரு செலவு மட்டும் பண்ண வேண்டியிருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அன்னதானம் பண்ணுறது நல்லது. உடம்புக்கு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே சரியாகும். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டோக்கன் போட்டாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ஆகிடும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துல மதிய வேலையில் ஏதாவது நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள்லாம் கூட இருப்பாங்க. அவங்களாம் வாங்கிப்பாங்க. ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக அது அமையும். ஸோ 6ஆம் இடம் வலு அப்படின்றது அது ஒன்று மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இது ஜனனகால ஜாதகத்தில் 6ஆம் இடம் கண்ணா பின்னான்னு இருந்தாலும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம், நல்லது. எல்லாத்த விட முக்கியமாக நம்ம பார்க்கும்போது சுக்கிர பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்படின்னாவே அது யோகமான காலகட்டம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அது மற்றதெல்லாம் அப்புறம். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறார், குரு உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறார். உங்கள் ராசியை என்ன தான் கேது ஆக்கிரமிச்சிருந்தாலும் குரு சுக்கிரன் 2 பேருமே பார்த்து வலுப்படுத்துறதுனால நல்லா இருப்பீங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 6 மாத காலமாகவே பார்த்திங்கன்னா உடல் தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப எனர்ஜி ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரர்களும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்றது உங்களுக்கே தெரியாத லெவலில் கூட இருக்கலாம். இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம். இப்போ ராகு கேதுலாம் யாருன்னு பார்த்திங்கன்னா சூரியனையே மறைக்கக்கூடிய ஆற்றல். அதாவது சூரியன் எவ்வளோ வெளிச்சம், ஒரு 2 செகண்ட் நம்மளால் பார்க்க முடியுதுங்களா? முடியாது. ஸோ அப்போ நீங்கள் காலங்காத்தால் பார்த்துடலாம். ஆனால் மதிய வேளையில் ஒரு 2 செகண்ட் பார்த்தாவே உங்களுக்கு கிருன்னு ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு ஆற்றல் படைத்த சூரிய பகவான் மற்றும் சந்திரன பகவானே ராகு கேதுக்கள் மறைச்சிரும். அப்படின்னா அது அந்தளவுக்கு இருட்டு, இருட்டு. அப்படியேப்பட்ட இருட்டை உங்கள் மேலே கவுத்தா என்ன ஆகும்? நீங்களே காணாமல் போயிடுவீங்க. உங்கள் திறமைகள் வெளிப்படாது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, யோசனை என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க உங்களுக்கே சிந்தனைகளில் தெளிவு இருக்காது. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் கேது உங்கள் ராசியில் போகிறதுனால தான் இந்த எஃபெக்ட் இருக்குது. சரிங்களா? இது இப்போ மாசி மாதம் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ஓகே, ஏன்னா குரு பார்வை அப்படின்றது இருக்குது ஒன்று, ப்ளஸ் சுக்கிரனோட பார்வையும் இருக்குது. எப்போவுமே சுக்கிரனுக்கு ராகு கேதுக்கள் கண்ட்ரோல் ஆகும், சூரியனுக்கு கூட கண்ட்ரோல் ஆகாது. சுக்கிரனுக்கு சுக்கராச்சாரியார் தான் அசுரர்களுடைய குரு. அதனால் ராகு கேதுக்கள் மற்றும் சனி பகவான் 2-3 பேருக்குமே சுக்கிர பகவான் கிட்ட தான் கண்ட்ரோல் ஆவாங்க.
அந்த வகையில் வந்து சுக்கிரன் உச்ச சுக்கிரன் உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துனால உங்கள் 2ஆம் அதிபதி ஃபினான்ஷியலாக கொடுக்கக்கூடிய 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 2 பேருமே, அதாவது 2 சுபகிரகங்களும் உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துறதுனால உங்களுடைய சிந்தனை வந்து தெளிவு பெறும். இந்த கேதுவினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனைகள் தெளிவு பெறும். ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறும். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அஷ்டமாதிபதி, அதாவது 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஓகேங்களா? 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி எப்போவுமே வந்து 10, 11, 12 3த்துலேயுமே இருக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு பாவி, உங்கள் ராசிக்கு பாவி எப்போவுமே வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. 6 மற்றும் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். அதுதான் வந்து நல்ல ஜாதகம். கோச்சாரத்துலையுமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பு. அஷ்டமாதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் வந்து 10ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ நெகட்டிவாக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆஹா ஓஹோன்னு தான் மாசி மாதம் இருக்குது. ஓகேங்களா? ஃபினான்ஷியலாக சுக்கிரனே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவார். 2ஆம் அதிபதி, அதாவது பணம் கொடுக்குறவரும் சுக்கிரன் தான். நீங்கள் கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி, கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாமே சுக்கிரன் தான். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கீங்க, சுக்கிரன் சரியில்லைன்னா நீங்கள் நல்லா இல்லை. இவ்வளோ தான், சிம்பிளாக முடிச்சிடலாம். ஜாதகம் பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபினான்ஷியலாக எல்லாமே கொடுக்குறது, பணம் கொடுக்குறது சுக்கிரன் தான். குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறது சுக்கிரன் தான். பணம் மட்டும் வச்சுருந்தா போதுமா, அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறதும் சுக்கிரன் தான். ஓகேங்களா? ஸோ முக்கால்வாசி உங்களுக்கு எல்லாமே வந்து சுக்கிரன் தான். நீங்கள் மொத்தமாக ஒன்றுமே இல்லை, லைஃப்பில் நான் வந்து ஜீரோ, கடலில் விழுந்துட்டேன், ஒன்றுமே இல்லைன்னா கூட, தத்தளிக்கிறீங்கன்னா கூட, கடைசி நேரத்துலையாவது கை கொடுத்து உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறது முதல்ல வந்து நிற்கிற கிரகம் சுக்கிரனாக தான் இருக்கும். கன்னி லக்னக்காரர்களுக்கும் இது பொருந்தும், கன்னி ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும். ஸோ அதனால் வந்து சுக்கிர பகவான் யோகமாக உச்சமாக இருந்து ராசியை பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அஷ்டமாதிபதி தொல்லை இல்லாமல் 10ல் போய் இருக்கிறார். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். இந்த ஒரு யோகம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி பரிவர்த்தனை, ஒன்று திருமணத்தை நடத்தி வைக்கும். ஆல்ரெடி திருமணம் ஆகியிருந்தால் மனைவி மூலயமாக, கணவன் மூலயமாக பெரும் சொத்து சேரும். ஓகேங்களா? அது வரதட்சணையாகவும் சேரலாம், எப்படி வேணாலும் சேரலாம். ஆனால் ஏதோ ஒரு லீகலோ இல்லீகலோ, ஆனால் ஃபினான்ஷியலாக உங்களுடைய ஸ்பௌஸ் கிட்டேருந்து பணம் வரும். ஓகேங்களா? சொத்தாகவும் வரும், ப்ராப்பர்ட்டியாகவும் வரலாம், எல்ஐசியாகவும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். 7 மற்றும் 9 கூடியவர் பரிவர்த்தனை ஆகி அந்த 2 பேருமே உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துகிற ஒரு அமைப்பு அப்படின்னு வரும்போது, யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சுக்கிரனோட தசை நடந்தாலும் சரி, குருவோட தசை நடந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து செமையாக வந்து நடக்கும். அதாவது மேக்ஸிமம் சுக்கிர தசை வந்து கன்னிராசிக்கு வராது. சுக்கிரபக்தி நடந்தாலும் யோகமாக இருக்கும், குரு தசை நடந்தாலும் யோகமாக இருக்கும். ராகு தசை நடப்பவர்களுக்கும் யோகம் இருக்கும். ஏன்னா கன்னிராசிக்காரன் முக்கால்வாசி பேருக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ராகு தசையில் இருப்பீங்க, இல்லைன்னா குரு தசையில் இருப்பீங்க. ஓகேங்களா? ரொம்ப வயசானவங்க இருந்தால் பார்த்திங்கன்னா சனி தசைக்கு வருவாங்க. மேக்ஸிமம் வந்து ராகு குருவிலே நிறைய பேர் இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அந்த ராகு தசையில் 18 வருஷம் ராகு தசையில் இருந்தாலும் சரி, 16 வருஷம் குரு தசையில் இருந்தாலும் சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் யோக மாதமாக தான் இருக்கும். நோய் அதாவது உடம்புல மட்டும் ஏதோ கொஞ்சம் இடத்துல கை வைக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க. அதுக்கு தான் நான் பரிகாரம் சொல்லியிருக்கேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லை நோயாளிகளுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை, வஸ்திர தானத்தை செய்யும்போது உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக சரியாகும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.